ஹலோ மக்களே, இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப மாசமாக கிடக்கும் இல்லையா? நம்ம ஒரு காலத்தில் என்ன செய்வோம், நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு பேசாமல் இருந்துருவோம். ஆனாலும் அது ஃப்ரிட்ஜில் கிடந்தாலும் அதுவும் நமக்கு இடத்த அடைச்சிக்கிட்டு தான் கிடக்கும் இல்லையா? அதனால என் வீட்டில் இந்த மாதிரி கிடந்ததை தான் எடுத்து இப்போது மில்க் ஷேக்காக மாற்றிட்டேன். கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பாதாம் பருப்பு, பூசணி விதை, அத்திப்பழம், பேர்ச்சம்பழம் எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட ஒரு செவ்வாழை பழத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் அது கூட பாலையும் ஊற்றி மில்க் ஷேக்காக அடித்து குடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த பாரமும் குறைஞ்சிரும், நம்ம மனசில் இருந்த பாரமும் குறைஞ்சிடும். இது கடந்து இப்படி வீணாக போகுதே இந்த பொருள் அப்படின்ற பாரமும் குறைஞ்சிடும் இல்லையா? குடித்தா ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு வேலையை பார்த்துட வேண்டியதுதான். அடித்து ஒரு கிளாஸ் குடித்தாச்சு, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. இப்போது ஃப்ரிட்ஜு கொஞ்சம் காலி ஆகிருக்கே அப்படின்ட்டு. 100%ல் ஒரு 1% காலி ஆயிடுச்சுல. இந்த பொருளெல்லாம் இருந்து அடைச்சிக்கிட்டு தானே கிடந்தது. இந்த மாதிரி நீங்களும் இருந்துச்சுன்னா சீக்கிரமே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்ருங்க.